அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 25/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக இருக்குது. ஸோ கேரளா ஹவுஸ் பாசஸ் மோஷன் டு ரீநேம் த ஸ்டேட் கேரளம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து இப்போது எங்கள் ஸ்டேட்டை வந்து கேரளம் அப்படின்னு மாற்றுங்க மலையாளம் வேர்டில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரளா ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும்போது நம்ம அப்படியெல்லாம் லிங்க் பண்ணணும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது வந்து 1999 ஸோ பங்களா அப்படின்ற மாதிரி நேம் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த 2011 வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்சீம் பங்கா அப்படின்ற மாதிரி ரீநேம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கூட ரீசெண்டாக மறுபடியும் பங்களா அப்படின்ற மாதிரி மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்படின்ற நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபாரன்ஸ் ஒருவேளை மிக்ஸ் ஒருவேளை கன்ஃபியூஸ் ஏற்படுத்துறதுக்கான சான்ஸாக ஆக போகுது இன்டர்நேஷ்னல் ஃபாரன்ஸில் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கேரளா வந்து எங்களுடைய மலையாளம் லாங்குவேஜில் கேரளம் அப்படின்ற மாதிரி வந்து மாற்றுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிறது எல்லா 22 லாங்குவேஜஸ்லையுமே கேரளாவை கேரளம்னு மாற்றுங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா. ஸோ அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து பிரசிடெண்ட் வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி அந்த மெஜாரிட்டி வின் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெஜாரிட்டி வின் பண்ணி அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் சைன் போகும். ஸோ ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்க பார்த்திங்களா. அந்த பிரசிடெண்ட் அப்ரூவலுக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் வந்து கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே வந்து போயிட்டு வரும். அதாவது எந்தெந்த ஸ்டேட்டோ அந்தந்த ஸ்டேட்டோடைய ரெஸ்பெக்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போயிட்டு ஓகே இது உங்களுக்கு ஓகேவா, இது உங்களுக்கு ஓகேவா, கன்ஃபார்மாக நம்ம மாற்றணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு பிரசிடெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சிம்பிளாக ஒரு 1/2 இல்லை பாதிக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளம்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் சிக்னேச்சரோட இது வந்து அரங்கேற்றமாகும். கேரளா வந்து கேரளம் அப்படின்ற மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர், நார்மல் ப்ரொசீஜர். ஸோ அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது வந்து மெயினாக எடுத்தேன். ஸோ மற்றபடி இந்த குக்கீஸு கம்யூனிட்டி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மணிப்பூர் இஷ்யூஸ்லாம் வந்து நிறைய பேர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஸோ அதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே இல்லை. ஸோ அதனால் நம்ம இது மூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக இருக்குது. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா டு ஹோல்டு விர்ச்சுவல் மீட் ஆஃப் ஃபார்மர்ஸ் டுடே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சின்ன பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா 1600 பாபா புதான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு 7 இந்த சீடு வந்து மொக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நேமில் வந்து கர்நாடகாவில் வந்து இது சீட் பண்ணியிருந்தார் காஃபி ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி வந்து க்ரோ பண்ண ஒரு டைம் பீரியட் வந்து 1600 தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18th century கிட்ட வரும்போது நம்ம இந்த காஃபி அப்படின்றது ஒரு கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அது அப்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அப்படியே நிறைய கமர்ஷியலாக கல்டிவேட் ஆகிட்டே வரும்போது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த காஃபி கல்டிவேஷன் அப்படியே ரொம்ப அடிபட்டுடுச்சு, ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதுக்கு காரணம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெஸ்ட்டு டிசீசஸ்லாம் வந்து அந்த காஃபி க்ராப்பை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரைஸஸ் வந்து லோ ஆகிடுச்சு. மக்கள் மத்தியில் இந்த காஃபிக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஆகிடுச்சு. அப்படின்றதுனால
மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்றதுனால 1942 வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஆக்ட் 7 அப்படின்ற மாதிரி ஒரு காஃபி ஆக்ட் 7 அது மூலயமா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் அந்த ஆக்ட் மூலயமா கலந்துரையாடி இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இவங்களோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபியோட ப்ரொடக்ஷன்லேருந்து அதோட எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்கா, அண்ட் தென் எல்லாருக்கும் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே இவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா, இல்லை நிறைய எக்ஸ்போர்ட் நம்மளுடைய காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிவகை செய்து கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்தும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஒரு ஃபார்மர்ஸ்கோட விர்ச்சுவல் மீட் வந்து நடக்க போகிறதா வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த நியூஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இல்லைனாலும் இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அண்ட் தென் நம்ம கர்நாடகா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அங்கே தான் காஃபி வந்து விதைச்சாங்க அப்படின்றதுனால ஈவன் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்டேட்டாக வந்து திகழ்து அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ மற்றபடி இதெல்லாம் அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஸோ இந்த நாதா நேம்டு லீடர் ஆஃப் ஹவுஸ் இன் ராஜ்யசபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாதா அப்படின்ற ஒரு நம்மளுடைய இப்பத்தியோட ஹவுஸ் ராஜ்யசபா ஹவுஸில் லீடராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைன் நியூஸ். ஸோ பட் ஆனால் நம்ம இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த லீடர் ஆஃப் ஹவுஸ்னால் யார், அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, அவங்க எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்து நியூஸுமே கேட்பாங்க. ஸோ இந்த நாதா நேம்டு லீடர் ஆஃப் ஹவுஸ் இன் ராஜ்யசபா அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த லீடர் ஆஃப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இடம் பெறல. பட் ஆனால் இது வந்து ரூல்ஸ், அதாவது லோக்சபாவிலையும் இருக்கட்டும் சரி, ராஜ்யசபாலையாச்சும் இருக்கட்டும் சரி, அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடர் அப்படின்றது இடம் பெற்றிருக்கு. ஸோ இந்த லோக்சபாவில் யார் லீடராக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பிஎம். இது சப்போஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த லோக்சபாவில் மெம்பராக இருந்தாங்கன்னா பிஎம்ஏ வந்து பார்த்திங்கன்னா லீடர் ஆஃப் ஹவுஸாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா லீடராக இருப்பாங்க. ராஜ்யசபாலையுமே அதே கேஸ் தான். பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே ஒரு வேளை இருந்தார்னா அவர் வந்து லீடராக இருப்பார். இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஹையர் மோஸ்ட் சீனியர் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா லீடராக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நாதா அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவோட லீடராக வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம்னு சொன்னேன் இல்லையா. இந்த லீடர் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னும் போது ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட, அதாவது ஒரு சில டைம் வந்து நம்ம மீடியாவில் பார்க்குற ராஜ்யசபா லைக் அசம்பிள் ஆகியிருக்காங்க, லோக்சபாவில் சபை கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மீடியாவில் பார்க்குறத தாண்டி நிறைய இந்த சீக்ரெட் சிட்டிங் வந்து நிறையவே நடக்கும் ஹவுசஸில். நமக்கு அதை அவ்வளோவா ரிவீல் பண்ண மாட்டாங்க. நிறைய இந்த நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் பேசுகிறதுக்காக வந்து சீக்ரெட் சிட்டிங் வந்து நிறையவே நடக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இந்த லீடர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இவங்களுடைய பெர்மிஷனோட தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கும். ஒரு கன்சல்டேஷன் வந்து லீடர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து நடக்கும். ஸோ லோக்சபாவில் ஸ்பீக்கர் அண்ட் தென் ராஜ்யசபாவில் சேர்பர்சன் இவங்கக்கிட்ட எல்லாம் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அண்ட் தென் இவங்க லீடர் ஆஃப் ஹவுஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் சிட்டிங் வந்து நடத்துவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இவங்களோட ரோலாக இருக்குது. ஸோ செகண்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1996 ஒரு இந்த பிஸ்னஸ் அட்வைசர் கமிட்டி அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. பிஸ்னஸ் அட்வைசர் கமிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியாக வந்து 1996 இந்த லீடர் ஆஃப் ஹவுஸ் வந்து கூப்பிடப்படுறாங்க. ஏன்னா வந்து நேஷனுடைய ரொம்ப முக்கியமான இந்த பிஸ்னஸ் அதை ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப இவங்களுடைய வார்த்தைகள் கேட்கறதுக்காக, இவங்களோட ஒப்பீனியன் கேட்கறதுக்காகவும் இவங்க வந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக வந்து 1996 வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்
அந்த லீடர் ஆஃப் ஹவுஸோடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஸோ இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ நீட்டு பற்றி கொடுத்துருக்காங்க, என்டிஏ மறுபடியும் அதை பற்றியே தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு இதை பற்றியெல்லாம். ஸோ இப்போ நம்ம இப்போ எடிட்டோரியல் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்கோபார் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஒரு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நித்தி ஆயோக் ப்ராஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிரேட் நிக்கோபார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து செயல்படுத்துறதா வந்து ஒரு நியூஸ் இருக்குது. அது வந்து வேறு இடத்துல ரொம்ப ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க, மெயின் நியூஸாகவே அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நான் தேடுறேன். நான் சப்போஸ் கிடச்சதுன்னா நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ நித்தி ஆயோக் ப்ராஜெக்ட் இன் கிரேட் நிக்கோபார் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் நித்தி ஆயோக்காக அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வந்து யாரை கேட்டு நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் அமையுது. ஸோ இது மூலயமா நிறைய பேர் இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, அப்போசிஷன் பார்ட்டி அப்போஸ் பண்ணுறாங்க, நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் அழிக்கும் போது அவங்களுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக்கப்படுது, மறுக்கப்படுது இல்லையா. ஸோ அதனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, நிறைய நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ தாண்டி, அதாவது இத்தனையும் தாண்டி எதுக்கு வந்து யாரோட நல்லதுக்காக அவங்க பண்ணுறாங்க? 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை அழித்து அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கோசிஸ்டமை பாதிக்கப்பட்டு நிறைய ஸ்பீஷிஸை அழித்து நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணி எதுக்காக இந்த நித்தி ஆயோகி அந்த ப்ராஜெக்ட் வந்து நிக்கோபாரில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் மாதிரி எடிட்டோரியல் செக்ஷன்லேயே எழுப்பியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இதெல்லாம் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லுமே இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.